வணக்கம் மக்களே, வெல்கம் டு செகண்ட்ஸ் மிஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலம் கிடைச்சிது. ஸோ எந்த மாவீரனுக்குமே கிடைக்காத, மகாபாரத வீரர்கள்லேயே யாருக்குமே கிடைக்காத, இன்கேஸ் கடவுளுக்கு கூட இல்லாத ஒரு கவசம் எப்படி இவனுக்கு மட்டும் இருந்தது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறோம்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு செகண்ட்ஸ் மிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கர்ணனோட முன்ஜென்ம ரகசியம், கர்ணன் யார் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்ணனோட முன்ஜென்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா கர்ணனோட முன்ஜென்ம ரகசியத்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கர்ணனோட முன்ஜென்ம ரகசியம் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, அவர் ஒரு அசுர குலத்தை சேர்ந்த ஒரு மகன் அந்த அவரோட முன்ஜென்மத்தில். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அந்த காலம் பார்த்திங்கன்னா ரைட்டாக தேவர்களோட கை ஓங்கி இருந்த காலகட்டம். ஸோ தேவர்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா அசுர குலத்தை சார்ந்தவங்களை ரொம்பவே பார்த்திங்கன்னா துன்புறுத்தி அடிமையாக்கி பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்றான் சின்ன பையன் சஹஸ்ரவன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சஹஸ்ரவன் பார்த்திங்கன்னா இந்த தேவர்களை அழிக்க பிறந்தவன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா புராணங்களில் குறிப்பிட்டிருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவன் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த நம்ம எப்படியாவது இந்த நம்மளோட அசுர குலத்தை பார்த்திங்கன்னா நம்ம காக்கணும் அப்படின்னு. இப்போது உங்களோட இனத்தை பார்த்திங்கன்னா ஒரு இனம் பார்த்திங்கன்னா துன்புறுத்துது அப்படின்னா, உங்களில் யாருக்காவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன்ஸை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நம்ம கண்டிப்பாக அவங்க கொன்னே ஆகணும், கொன்று தீர்த்தாகணும் அப்படிங்கிறது ஒரு வெறி இருக்கும் ஒருத்தருக்காச்சும். ஸோ அந்த மாதிரி வெறி பிடிச்சவன் தான் பார்த்திங்கன்னா சஹஸ்ரவன். ஸோ சஹஸ்ரவன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான்னா, இந்த உலகத்துலேயே, அதாவது இந்த யூனிவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பிரம்மலோகம்ன்ற ஒரு லோகமுக்கு போய் தான் பார்த்திங்கன்னா அவன் தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ நாட்கள் வருடங்களாகுது, வருடங்கள் யுகங்களாகுது, யுகங்கள் கோடி யுகங்களாகுது. ஸோ அப்போ கூட அவனோட தவத்தை அவன் கலைக்கவே இல்லை, பிரம்மதேவனும் காட்சி அளிக்கலை. ஸோ விடாமல் பண்ண தவத்தினால மனமிறங்கிய பிரம்மதேவன் பார்த்திங்கன்னா சஹஸ்ரவன் முன்னுக்கு தோன்றாரு. ஸோ தோன்றி அவனோட தவத்தை கழிச்சு கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ அதுக்கு சஹஸ்ரவன் என்ன சொல்கிறான்றத பார்த்திங்கன்னா, சஹஸ்ரவன் சொல்கிறான், எனக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் யாராலுமே அழிக்காத ஒரு கவசம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் பார்த்திங்கன்னா கேட்குறான். ஸோ கேட்ட பிறகு பிரம்மதேவர் என்ன செய்வார், அவர் பார்த்திங்கன்னா 1000 மொத்தமாக 10,000 கவசங்களை அவனுக்குள்ளே செலுத்துறாரு. அவனுக்குள்ளே அந்த ஒரு கவச இதை பார்த்திங்கன்னா கொடுத்த பிறகு, அருளை கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, சஹஸ்ரவா, நீ இந்த கவசத்தை யார் நினச்சாலும் கழட்ட முடியாது, ஆனால் நீ நினச்சா மட்டும்தான் அந்த கவசத்தை கழட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அங்கே இதுலேருந்து போயிடுறாங்க. அப்போது ஒரு சஹஸ்ரவனாக இருந்த அவனோட பேர், அந்த கவச குண்டலத்தை வாங்கினதுனால அவனோட பேர் சஹஸ்ரவ கவசன் அப்படிங்கிற மாதிரி மாறுபட்டது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவன் அந்த கவசத்தை பெற்றோன்னே வேகமாக பூமிக்கு அந்த தேவர்கள் இனத்தை எல்லாத்துலேயுமே ஒத்தை போரிட்டு அழித்து கொண்டு குவிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் முதல்ல அந்த எல்லா இனத்துக்குமே பார்த்திங்கன்னா தலைவனாகிறான். ஸோ தலைவனாகின பிறகு என்ன பண்ணுவான், ஸோ பார்த்திங்கன்னா
தேவர்களோட கை ஓங்கி இருந்தது. ஆனால் சஹஸ்ரவன் அந்த இதை வாங்கினதுனால அந்த பார்த்திங்கன்னா அசுர குலத்தை சார்ந்தவங்களோட கை பார்த்திங்கன்னா ஓங்க ஆரம்பித்தது. ஸோ மறுபடியும் சமநிலை தவறிவிட்டது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 2 இதை பார்த்திங்கன்னா எடுக்கிறாரு. ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஒரு முனிவர் இது. ஸோ 2வது பார்த்திங்கன்னா ஒரு வீரனோட அவதாரம். ஸோ ஒரே நேரத்தில் 2 அவதாரம் எடுத்து அந்த முனிவரான எடுத்த அவதாரத்தை அவர் பார்த்திங்கன்னா யாகம் செய்வதற்கும், ஸோ இவர் பார்த்திங்கன்னா அதாவது இந்த வீரர் இருக்கார்ல, ஸோ அவர் பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கும் போயிடுறாரு. ஸோ ஏன்னா பிரம்மதேவர் அந்த சஹஸ்ர கவசனுக்கு அந்த வரத்தை கொடுத்த பிறகு என்ன சொல்லுவார்னா, உன்னோட ஒரு கவசம் 1000 கவசத்துக்கு சமம். ஸோ 500 வருஷம் தியாகம் நடத்தி 500 வருஷம் உன்னோட போரிட்டால் தான் உன்னோட ஒரு கவசத்தையே அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் 2 அவதாரங்கள் பார்த்திங்கன்னா எடுத்திருப்பார். ஸோ அந்த 2 அவதாரம் எதுக்கு எடுத்தார், அவருக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. இந்த தேவர்களில் மிஞ்சிருக்காங்களா அவங்கெல்லாம் போய் கிருஷ்ணர்கிட்ட மண்டிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க, எங்களை அடிமையாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை அவதாரம் எடுக்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த முனிவர் பார்த்திங்கன்னா யாகம் செய்ய, இன்னொரு பக்கம் அந்த வீரன் பார்த்திங்கன்னா அந்த வீரன் அவதாரம் இருக்குல்ல, ஸோ அவர் பார்த்திங்கன்னா சஹஸ்ரவன் கூட போரிடுறாரு. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 பேருமே ஒரே நாளில் அந்த இதை விடாமல் செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் பிரம்மதேவர் என்ன சொல்லியிருப்பார், 500 வருஷம் யாகம் நடத்தணும், 500 வருஷம் போரிடணும் அப்படின்னு தனித்தனியாக தான் சொல்லியிருப்பார். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, 2த்தையுமே ஒன்றாவே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒன்றாவே செஞ்சனால 1000 வருடங்களாக இருந்தது மொத்தமாக 500 வருடங்களாக சுருங்கி போகுது. ஸோ யுகமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்குது. யாராலையுமே நிறுத்த முடியல, யாராலையுமே பார்த்திங்கன்னா இந்த இதை எதுவுமே பண்ண முடியல, தடுக்கவே முடியலை. ஸோ அதுக்காண்டி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற பார்த்திங்கன்னா, இந்த போரை ஃபுல்லாக தொடங்குறாங்க. ஸோ அப்படி தொடங்குறதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பல கோடி யுகங்களாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர் நடந்துக்கிட்டே வருகிறது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த போர் நடந்துக்கிட்டே வரையில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு போரை இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு போர் இந்த யூனிவர்ஸே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போரே இந்த உலகத்தில் பார்க்கறதில்ல. இந்த போர்னால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த போர் நடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கு இந்த பூமியில். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போர் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னா, அந்த போரில் அந்த கவசம் பார்த்திங்கன்னா உடஞ்சி உழுகுது. ஸோ அந்த உடஞ்சி உழுகும் போது அந்த கவசத்தை பார்த்திங்கன்னா சஹஸ்ரவன் அதை போய் ஒரு மாலையாக தொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ மாலையாக தொடுத்து ரொம்ப நீண்ட யுகங்கள், பல கோடி யுகங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சஹஸ்ரவன் அந்த மாலையை எடுத்து பார்க்கும்போது அதில் மொத்தமாக 99,999 மணிகள் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் கைஸ், பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் போரிட்டு யாகம் செஞ்சு மொத்தம் 500 வருஷங்களாக சுருக்கி சஹஸ்ர கவசனோட 99,999 கவசங்களையும் உடச்சிட்டாரு. ஸோ மீறி இருக்கிறது ஒரே ஒரு கவசம் தான். ஸோ அந்த கவசத்தை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி சஹஸ்ர கவசன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அவன் பார்த்திங்கன்னா சூரிய லோகத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம்
சூரியன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு முன்னுக்கு போய் நின்று சூரிய பகவான் எனக்கு ஒரு வரத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஸோ சஹஸ்ரவன் அசுர குலத்தை சார்ந்து தேவர்களை துன்புறுத்தி அடிமைப்படுத்தியிருந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை பார்த்திங்கன்னா ஏமாற்றக்கூடாது அப்படிங்கன்னு நினச்சி ஸோ சூரிய பகவான் பார்த்திங்கன்னா அண்ணன் என்ன வேணும், அது என்ன வரம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஸோ அவன் சொல்கிறான் அதுக்கு, சூரிய பகவானே நீ வந்து எனக்கு ஒரு வரம் தரணும். அது என்னன்னா, இந்த கவச குண்டலம் அடுத்த ஜென்மத்தில் என்னுடன் சேர்ந்து என்னோடய உடம்புலையே சேர்ந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிறக்கணும். நான் பிறக்கும் போது என்னுடன் சேர்ந்து அந்த கவச குண்டலமும் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டு நான் அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்கே மகனாக பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அங்கிருந்து போயிடுறாரு. ஸோ போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, போகிறதுக்கு முன்னுக்கு அவர் பார்த்திங்கன்னா அந்த கவச குண்டலத்தை கிழிக்கிறாரு. ஸோ ரத்தம் சொட்ட பார்த்திங்கன்னா அவர் அந்த கவச குண்டலத்தை கிழித்து அவர் அந்த சூரிய பகவான்கிட்ட கொடுத்துட்டு அங்கேயே சாந்தம் போகிறாரு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா அடுத்ததான் மகாபாரதம், அடுத்த ஜென்மம் தான் மகாபாரத போர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ அவர் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கே பார்த்திங்கன்னா மகனாக பிறந்திருப்பார். ஸோ கர்ணன் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறத மகாபாரதம் ஸ்டோரியில் இருக்கும்ல. ஸோ அதை பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ பேக் டு அவர் கண்டென்ட். ஸோ பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா மகாபாரதம் போர், அதாவது திரேதா யுகத்தில் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கே பிள்ளையாக பிறந்திருப்பார். ஸோ அம்மாவும் குந்தி தேவியும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்திருப்பார். ஸோ பிறக்கும் போதே அந்த கவச குண்டலம் அவர்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவருக்கு எப்படி கவச குண்டலம் கிடைச்சதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு என்ன மாதிரியான புது டாபிக்ஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து முடித்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில்